ஜெர்மனியில் வாடகை சட்டத்தை சீர்திருத்துவதற்கான வாடகை சட்டம் 2 வரைவு சட்டமூலம் மீதான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த சட்டமூலம் இன்னும் சட்டமாக அமுலுக்கு வரவில்லை என்றாலும் வாடகைதாரர்கள் உரிமைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல முக்கிய மாற்றங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக முழுமையாக அல்லது பகுதியளவு அலங்கரிக்கப்பட்ட வீடுகளுக்கான வாடகை கட்டணத்தில் கூடுதல் கட்டணங்களை சேர்க்கும் முறைக்கு கடிவாளம் போடப்படுகிறது. இனிவரும் காலங்களில் தளவாடங்களுக்கான கூடுதல் கட்டணத்தை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும். மேலும் அந்த வீட்டின் வாடகையை நிர்ணயிக்கும் போது தற்போதைய சந்தை மதிப்பின் அடிப்படையில் மட்டுமே இந்த தொகையை வசூலிக்க முடியும். அதிக வாடகை கொண்ட பகுதிகளில் விலைவாசி உயர்வை வாடகையுடன் முழுமையாக இணைக்கும் குறியீட்டு வாடகை முறையிலும் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஆண்டில் நுகர்வோர் விலை குறியீடு 3% மேல் உயர்ந்தால் அதில் பாதி மட்டுமே வாடகை உயர்வுக்கு கணக்கில் கொள்ளப்படும். இது வாடகைதாரர்களுக்கு நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்காலிக குடியிருப்புகளுக்கான வாடகை ஒப்பந்தங்களிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை வாடகை கட்டுப்பாட்டு விதிகளிலிருந்து விலக்கு பெற்றிருந்த இந்த தற்காலிக வாடகை ஒப்பந்தங்கள் இனி அதிகபட்சம் 6 மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். சிறப்பு சூழ்நிலைகளில் மட்டுமே இது 8 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படலாம். வாடகை மீதத்தால் வெளியேற்றப்படும் சூழலில் இருக்கும் வாடகைதாரர்களுக்கு ஒரு முக்கிய நிவாரணம் கிடைக்கவிருக்கிறது. இனிவரும் காலங்களில் நிலுவைத் தொகையை சரியான நேரத்தில் செலுத்துவதன் மூலம் ஒரு முறை மட்டுமே வாடகை ஒப்பந்தத்தை ரத்து செய்வதிலிருந்து தப்பிக்க முடியும். இது தேவையற்ற இடமாற்றங்களை தவிர்க்க உதவும். அதே நேரத்தில் வீட்டு உரிமையாளர்களுக்கு சாதகமாக நவீனமயமாக்கல் பணிகளுக்கான வாடகை உயர்வு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதற்கு தேவைப்படும் செலவு வரம்பு 10,000 யூரோவிலிருந்து 20,000 யூரோவாக உயர்த்தப்படுகிறது. இது நவீனமயமாக்கல் பணிகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் வாடகைதாரர்கள் கூடுதல் செலவுகளை எதிர்கொள்ளும் வாய்ப்பையும் உருவாக்குகிறது.